வர மொத்த கழிவு நீருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியில் தான் வந்து பயன்பாட்டில் எல்லாமே இந்த ஏரியில் தான் வந்து இருக்குது. இந்த ஏரி சுற்றி பார்த்தீங்கன்னா தம்மநாயக்கம்பட்டி, கொளிஞ்சிப்பட்டி, நாளிக்கல், உத்தமசோழர் பஞ்சாயத்து, நெய்க்காரப்பட்டி இந்த ஊரை சுற்றி இருக்கிற ஏரி இத்தனை ஏரி. என் பேர் கௌதம். சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த நெய்க்காரப்பட்டி பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது. அது பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குறது வந்து 365 ஏக்கரா பரப்பளவில் இந்த ஏரியோட பரப்பளவு இருக்குது. இது சோழர் காலத்தில் இந்த ஏரி அமைச்சாங்க. இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா என்ன ஏரி ஏரி பார்த்தீங்கன்னா கொட்டடான ஏரி. ஆனால் ஏரியோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 365 ஏக்கரா அந்த ஏரியோட பரப்பளவு மட்டும் இன்றைக்கி. ஆனால் அந்த ஏரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து ஊர்கள் இந்த ஏரியை ஒட்டி இருக்குது. ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த ஏரியை ஒட்டி இருக்கிற போர் போட்டு தான் மக்கள் தண்ணி குடிநீர் ஆதாரமாக மக்களுக்கு பயன்பாட்டுக்கு போயிட்டுருக்குது. இன்னி வரலுமே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இதிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி உபயோகப்படுத்துறதுனால போரில் வரதுனால தண்ணி அதிகமாக மக்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் உடல் வியாதிகள் நிறைய ஏற்படுறதுனால நாங்கள் பல முறை கலெக்டரேட்டில் போராட்டமும் பண்ணிட்டோம், கோரிக்கை மனுவும் கொடுத்துட்டோம். இந்த அரசாங்கம் யாருமே இது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் எங்களுக்கு என்னென்னா அடுத்து வர சந்தைகளாசம் எங்களுக்கு இந்த நாங்கள் விட்டுட்டு போகணும், நல்ல குடிநீர் ஆதாரமாக விட்டு போகணும் எனக்கு ஒரு ஆசை. இப்போ இருக்கிற அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது உடனே நடவடிக்கை எடுத்து மீண்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்கிற இப்போ முதலமைச்சர் அவர்களும் இந்த ஏரியை வந்து பராமரித்து கொடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை. அது ஒன்றுனா 10 ஆண்டுகளுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியிலேருந்து நீர் ஆதாரமாக மக்கள் பயன்பாட்டுக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தண்ணி பயன்பாட்டு மக்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தண்ணி பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. இது இப்படியே விட்டே இருந்தால் அடுத்து வர சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாத போயிடும். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரசுங்கிட்ட நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சுட்டோம். இந்த அரசு எங்களுக்கு மீண்டும் ஒரு டைம் எங்களுக்கு வந்து கோரிக்கை எடுத்து எங்கள் கோரிக்கை மனுவாக நீங்கள் எடுத்து எங்களை அந்த ஏரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை கொடுக்குறோம். இது அரசுக்கு எங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டு காலமாக கொட்டணத்தை ஏரியை புனரமைக்கணும். இங்கே இருக்கிற வந்து தாமரை படர்ந்து போய் கிடக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பகுதி சார்ந்த வந்து கௌதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அரசு இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுக்குறாங்க. இது உடனடியாக அரசு வந்து பரிசீலனை செய்து நிறைவேற்றணும்னு சொல்லி தான் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பையும் கோரிக்கை முன்வைக்கிறது.